10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.5 4வது கணக்கு பார்க்குறோம். x = a² + 3a - 4 / 3a² - 3 மற்றும் y = a² + 2a - 8 / 2a² - 2a - 4 எனில் x² × y⁻² -2 மதிப்பை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கணக்கிட வேண்டியது என்ன? x² y⁻−2. இதை எப்படி எழுதிக்கலாம்? x² y⁻−2 டினாமினேட்டர் கொண்டு வரோம்னா +2ன்னு ஆயிடும். எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை இதில் பிரதியிடுவோம். எக்ஸின் மதிப்பானது a² + 3a - 4 ஹோல் ஸ்கொயர் பை 3a² - 3 ஹோல் ஸ்கொயர். டிவைடு சிம்பிள் கொடுத்துடலாம். ஒய்யின் மதிப்பானது a² + 2a - 8 பை 2a² - 2a - 4 ஹோல் ஸ்கொயர். டிவிஷனில் இருக்கிறதை மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திரம், பெருக்கலுக்கு மாத்திரப்ப முதல் மதிப்பு அப்படியே எழுதிக்கலாம். பை இதில் ஒரு 3 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா a² - 1ன்னு வந்துடும் ஹோல் ஸ்கொயர். ரெசிப்ரோக்கல் வேல்யூ தலைகீழ் மதிப்பு எழுதலாம். 2a² - 2a - 4 பை a² + 2a - 8 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 3a - 4. இதை காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு மதிப்பு என்ன? a² கீழ் 1 மாறிலி உறுப்பு -4 1 பெருக்கல் -4 -4 3 ஒரு நாள் 4ன்னு வரணும். 4க்கு ப்ளஸ் குறியும் 1க்கு மைனஸ் குறியும் கொடுத்துடலாம். அப்படி எழுதுகிறப்ப a-1 பெருக்கல் a + 4 பை 3 பெருக்கல் a + 1 இன்ட்டு a - 1 a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் அடுத்து நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பை காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா 2a². a² கீழ் 2 2 பெருக்கல் -4 -8 கூட்டுறப்ப -2ன்னு வரணும். 4 2 8 4க்கு மைனஸும் 2க்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துட்டோம்னா a² கீழ் 2 இருக்கிறதுனால என்னன்னு எழுதிக்கலாம்? இடையில இருக்கக்கூடிய ஏவை பிரித்து எழுதிக்கலாம். 2a² + 2a -4a -4 பை அடுத்த மதிப்பை காரணிப்படுத்திட்டோம் அப்படின்னா a² கீழ் 1 மாறிலி உறுப்பு -8 1 பெருக்கல் -8 -8 கூட்டுறப்ப 2. எந்த 2 எண்கள் எடுக்கலாம்? 4 2 8 4க்கு ப்ளஸ்ஸும் 2க்கு மைனஸ் குறியும் எடுத்துட்டோம் அப்படின்னா a + 4 பெருக்கல் a - 2 டோட்டலாக என்னது? ஒரு ஹோல் ஸ்கொயர். இதை பிரித்து எழுதலாம். a - 1 a + 4 பை 3 பெருக்கல் a + 1 இன்ட்டு a - 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2a பெருக்கல் a + 1 காமனாக வெளியில் எடுத்துடுறோம். அடுத்த மதிப்பில் -4 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது a + 1 -4 வெளியில் எடுத்துட்டோம்னா a + 1 டிவைடட் பை a + 4 பெருக்கல் a - 2 ஹோல் ஸ்கொயர். இதை மேலும் சுருக்கலாம். a + 4 பை 3 பெருக்கல் a + 1 இன்ட்டு a - 1 பெருக்கல் 2 + 1 காமனாக வெளியில் எடுத்துடுறோம். இந்த மதிப்பில் முதல் மதிப்பில் மீதி 2a இருக்குது, ரெண்டாவது மதிப்பில் -4 இருக்குது பை a + 4 பெருக்கல் a - 2 ரெண்டுலேயுமே ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இன்னும் நம்ம ஸ்கொயர் பண்ணலை, அதை எழுதிடுறோம். a - 1 ஹோல் ஸ்கொயர் a + 4 ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணுறப்ப டினாமினேட்டரில் 3 ஸ்கொயர் 9 a + 1 ஹோல் ஸ்கொயர் a - 1 ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் அடுத்து a + 1 ஒரு ஹோல் ஸ்கொயர். இந்த 2a - 1ல் 2 பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம். ப்ராக்கெட்டில் a - 2ன்னு வரும். இதுக்கு மொத்தமும் சேர்த்து என்னது? ஒரு ஹோல் ஸ்கொயர் a - 2 ஹோல் ஸ்கொயர் பை a + 4 ஸ்கொயர் a - 2 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா மதிப்பானது a - 1 ஹோல் ஸ்கொயர் a + 4 ஸ்கொயர் அப்படியே தான் எழுதியிருக்கிறோம். இன்னும் நம்ம எதுவும் கேன்சல் பண்ணலை. a + 1 ஸ்கொயர் a - 1 ஸ்கொயர் பெருக்கல் a + 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணுறோம்னா 4 பெருக்கல் a - 2 ஹோல் ஸ்கொயர் பை a + 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a - 2 ஹோல் ஸ்கொயர். a - 1 ஸ்கொயர் a - 1 ஸ்கொயர் கேன்சல்
ஏ ப்ளஸ் 4 ஏ ப்ளஸ் 4 கேன்சல், ஏ ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ஸ்கொயர் கேன்சல், ஏ மைனஸ் 2 ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நியூமரேட்டரில் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு 4, டினாமினேட்டரில் 9. கணக்கிட வேண்டியது என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2. therefore எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர் மைனஸ் 2வின் மதிப்பானது 4/9 ஆகும். தேங்க்யூ.